எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டு வீட்டிலிருந்து வெளியே அழைத்து வரப்பட்டு காவல்துறையினரின் வாகனத்தில் விசாரணைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அவர் இப்போது தஞ்சை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறாரா அல்லது சென்னையில் உள்ள மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். நண்பகல் 12 மணி வரை அந்த அவசர முறையீட்டு மனு விசாரணை நிலுவையில் உள்ள சூழ்நிலையில் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது சர்ச்சைக்குரிய வகையில் நடிகை திரிஷா குறித்து பேசியதாகவும் 6 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வழக்குகளின் அடிப்படையில் இப்போது அந்த கைது செய்யப்பட்டு அவரது இல்லத்தில் இருந்து வெளியே அழைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீலாங்கரையில் உள்ள உதயநிதி ஸ்டாலினின் இல்லத்தில் இருந்து காவல்துறையினர் புடைசூழ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த காட்சிகளை இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அமல்ராஜ் மற்றும் தஞ்சை மாவட்ட காவல் நிலைய டிஎஸ்பி அழகேசன் மற்றும் காவல்துறை துணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இப்போது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அவர் வெளியே அழைத்து வரப்படுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அவதூறாக பேசிய வழக்கில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் இன்னும் சில நிமிடங்களில் அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வைத்து தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இப்போது காவல்துறை வாகனத்தில் ஏற்றி செல்லப்பட்டு அங்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். விசாரணைக்கு அழைத்து செல்லப்படும் உதயநிதி ஸ்டாலின் காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறாரா அல்லது தஞ்சை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறாரா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். இங்கு சென்னையில் கைது செய்யப்பட்டிருப்பதால் சென்னையிலேயே அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடும். அதுவரை நீதிமன்ற உத்தரவு வருவரை அவரிடம் விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் உள்ள காவல்துறை ஆணையர் அலுவலகத்திற்கு உதயநிதி கொண்டு செல்லப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீலாங்கரை இல்லத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது காவல்துறை வாகனத்தில் இருந்து உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். தஞ்சாவூரில் நேற்று நடைபெற்ற போராட்டத்தின் போது நடிகை திரிஷா தொடர்பாக பொதுமக்கள் எழுப்பிய முழக்கங்களுக்கு பதிலாக அவர் கூறிய கருத்து சர்ச்சைக்குரிய வகையில் இருந்ததாக தாவேகா மகளிர் அணியினர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படக்கூடிய இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் தலைமையிலான காவல்துறையினர் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து விசாரணைக்கு நீலாங்கரை இல்லத்தில் இருந்து அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.